ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எதேரியம் யூஎஸ்டிடியோடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, நான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருப்பேன், எனக்கு எதேரியம் வந்து இங்கே இருக்கிற இந்த சிஎம்இ கேப், இந்த சிஎம்இ கேப்பை ஃபில் அப் பண்ணிட்டு எனக்கு வந்து $2405 வந்து லிக்விடிட்டிஸ் இருக்குது, அதை கிராப் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். நாங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த லிக்விடிட்டிஸ் வந்து கிராப் பண்ணிருக்குது. அந்த லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணிட்டு இப்போ மார்க்கெட் வந்து எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் இப்போ டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்குது. இப்போ டவுன்ஃபால் ஆகிற மார்க்கெட் வந்து இந்த டவுன்ஃபால் வந்து கண்டினியூ ஆகுமா, இந்த டவுன்ஃபால் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படி இல்லைன்னு சொன்னால் இது வந்து ஒரு புல் பேக்கா அப்படின்றத இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கே மார்க்கெட்டில் ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்னோடு ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு கிளியராக எங்களுக்கு இங்கே இருந்து ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்னோடு ஃபார்ம் பண்ணுவது எங்களுக்கு ப்ரீவியஸ் ஆகும். எங்களுக்கு இதே பிளேஸில் ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கும். எங்களுக்கு இந்த பிளேஸ் ரைசிங் வெஜ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கும். அது ஃபார்ம் ஆகினாலும் எங்களுக்கு வந்து அது அது வந்து எங்களுக்கு பிரேக் டவுன் ஆகிருக்காது. சின்ன ஒரு பிரேக் டவுன் பண்ணிட்டு மறுபடியும் ஃபேக் அவுட் மாதிரி எடுத்து மார்க்கெட் வந்து மேலும் மூவ் ஆகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்னாக ஃபார்ம் ஆகிருக்குது. இந்த ரைசிங் வெஜ் பேட்டர்னில் எங்களுக்கு வந்து இப்போ மார்க்கெட் வந்து திருப்பி டவுன்ஃபாலுக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து எங்களுக்கு காட்டிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளேஸில் எங்களுக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட ஃபார்ம் பண்ணிருக்குது. அண்ட் அதோட நெக்லைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு நெக்லைன் இப்படி எடுக்கலாம். இந்த நெக்லைன் வந்து எங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கிறது. ஏன்னா இங்கே வந்து கேண்டில் க்ளோஸ் வைக்கிற ரீசனால எங்களுக்கு வந்து இதே நெக்லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுக்க இயலாது. ஸோ எங்களுக்கு வந்து நெக்லைனை இந்த மாதிரி எடுக்கலாம். சரி, அப்போ இது வந்து நெக்லைனாக வரும். இப்போ மார்க்கெட் வந்து எங்களுக்கு இதை பிரேக் டவுன் பண்ணிக்கிட்டு இந்த லைனை பிரேக் டவுன் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் வந்து எங்களுக்கு சொல்லலாம் இன்னும் ஃபர்தராக கீழே டவுன்ஃபால் ஆகும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதை டிலீட் பண்ணிட்டு பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பிளேஸில் ஒரு டபுள் டாப் பண்ண ஃபார்ம் ஆகிருக்கும். சரி, இந்த பிளேஸில் எங்களுக்கு வந்து டபுள் டாப் வந்து இது ரெண்டும் எங்களுக்கு டபுள் டாப்பாக ஃபார்ம் ஆகிருக்கும். அண்ட் அதோட நெக்லைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளேஸ் தான் இருக்கும். அந்த நெக்லைன் வந்து பிரேக் டவுன் பண்ணப்பட்டதுன்னு சொன்னாலும் மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே தான் டவுன்ஃபால் ஆகும். எங்களுக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இந்த பிளேஸில் ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆகிருக்குது. இந்த பிளேஸில் இப்படி எடுக்கலாம் டபுள் டாப், அண்ட் அதோட நெக்லைனாக இதை எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இப்படி இது 1 அண்ட் இது வந்து 2 அப்படின்னு சொல்லி இது வந்து நெக்லைனாக எடுத்து அங்கிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஃபர்தராக கீழே டவுன்ஃபால் ஆகிருக்கும். சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எங்களுக்கு ஒரு டவுன்ஃபால் உண்டு வாரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து எங்களுக்கு ஹையாக தான் காட்டுது. சரியா? இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ரைசிங் வெஜ் அண்ட் உங்களுக்கு கிளியராக விளங்குறதுக்காக இதை ஒரு டபுள் டாப்பாக எடுக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் எடுத்துன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து குழம்பும். இது வந்து ஒரு டபுள் டாப்பாக எடுக்கிறேன் நான். இப்போ டபுள் டாப்பும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரைசிங் வெஜ்ஜுடைய ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், இந்த டபுள் டாப்போட நெக்லைன் அண்ட் ரைசிங் வெஜ்ஜோட ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இது ரெண்டுமே ஒரே பிளேஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ எங்களுக்கு மார்க்கெட் எங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு ஹோல்ட் பண்ணக்கூடாது. மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆகி இந்த சப்போர்ட் வந்து ஹோல்ட் பண்ணக்கூடாது. சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து திருப்பி டிரெக்டாகவே கீழே தான் வரும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு 2026 30 மார்ச் 30 எங்களுக்கு இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 3 வீக்ஸாகவே எங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. அப்போ எங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த பிளேஸில் ஹையாக தான் காட்டுது. இந்த பிளேஸில் வந்து எங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக காட்டுது. அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து நான் ப்ரீவியஸ் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன், எங்களுக்கு வந்து இது ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சரி, அப்போ இந்த டபுள் டாப் பேட்டர்ன் வந்து எங்களுக்கு இங்கே நெக்லைன் பிரேக் அவுட் நடந்தாலும் திருப்பி அது வந்து ஒரு ஃபேக் அவுட்டாக தான் மாறி இருக்குது. எங்களுக்கு இந்த 3 பிளேஸ்லையும் எங்களுக்கு இது வந்து ஃபேக் அவுட்டாக தான் மாறி இருக்குது. ஃபேக் அவுட்டாக மாறிட்டு மார்க்கெட் வந்து கீழே தான் டவுன்ஃபால் ஆகிருக்குது. ஸோ இந்த டபுள் டாப் வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஃபர்தராக மேலே மூவ் ஆகலாம். அப்படி டபுள் டாப் எங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ஹையாக இருக்குது. இப்போ இந்த டபுள் டாப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேக் அவுட் தான் நடக்குது. ஸோ பிரேக் டவுன் இல்லை, ஃபேக் அவுட். இப்போ ஃபேக் அவுட் தான் நடக்குது. ஃபேக் அவுட் ஆனது தான் மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆகுது. ஸோ நாங்கள் இப்போ என்ன செய்யணும் சொன்னால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மார்க்கெட் வந்து எங்களுக்கு இப்போ என்ன மாதிரி மூவ்மெண்ட் போகும் அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ நாங்கள் RSI எனபிள் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, RSI பார்த்தீங்கன்னு சொன்னால் RSI வந்து எங்களுக்கு இந்த பிளேஸில் பாருங்கள், எங்களுக்கு இங்கே இருந்து ஹை வரைக்கும் எது வரைக்கும் போயிட்டு இருக்கு, இந்த ஹை வரைக்கும் எக்ஸாக்ட் இந்த பிளேஸ்ல இருந்து இந்த ஹை வரைக்குமே எங்களுக்கு RSI வந்து இந்த பிளேஸில் ஃபுல்லாகவே ஓவர் போட்டில் தான் இருந்திருக்கு. ஓவர் போட்டில் இருந்துட்டு மார்க்கெட் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துட்டு திருப்பி மறுபடியும் மேலே போயிட்டு இப்போ திருப்பி கீழே வந்து ஓவர் சோல்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த பிளேஸில் ஹையாக காட்டுது. அப்படி இது ஓவர் சோல்டுக்கு வருமாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு இது வந்து பிரேக் டவுன் பண்ணப்படும். இது வந்து பிரேக் டவுன் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு எது வரைக்கும் மூவ் ஆகும் அப்படின்னா, ஓகே இப்போ எங்களுக்கு டவுன்ஃபால் ஆகிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு எது வரைக்கும் மூவ் ஆகும் அப்படின்னா EM எனபிள் பண்ணி காட்டுறேன், இது வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இஎம்ஐல வந்து எங்களுக்கு 100 இஎம்ஐல இந்த பிளேஸ்ல வந்து ஒரு சப்போர்ட் ஒன்று எடுத்து தான் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகுது. மேலே மூவ் ஆகிற மார்க்கெட் வந்து எனக்கு இந்த 20 இஎம்ஐல ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிச்சுடா. இந்த 20 இஎம்ஐல சின்ன ரெஃப்யூஜ் கேப் இருக்கு இந்த பிளேஸ்ல இந்த ரெஃப்யூஜ் கேப்பை ஃபில் பண்ணிட்டு அதே மாதிரி 20 இஎம்ஐல எனக்கு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிச்சுன்னு சொன்னா திருப்பி மார்க்கெட் டவுன் ஃபால் ஆகும். அப்போ திருப்பி டவுன் ஃபால் ஆகக்குள்ள எங்களுக்கு என்ன செய்யும், இந்த நெக்லைன் வந்து பிரேக் டவுன் பண்ணப்படும். இந்த நெக்லைன் பிரேக் டவுன் பண்ணப்படக்குள்ள கட்டாயமாக இந்த 200 இஎம்ஐ எங்களுக்கு வந்து ஹோல்ட் பண்ணக்கூடாது. இந்த 200 இஎம்ஐ ஹோல்ட் பண்ணிச்சுன்னு சொன்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகும். அப்படி இல்லை எங்களுக்கு ஹோல்ட் பண்ணலன்னு சொன்னா மார்க்கெட் வந்து கீழே தான் டவுன் ஃபால் ஆகும். அப்போ எங்களுக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்தோம் சொன்னா ப்ரீவியஸாக எங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்குதான்னு கேட்டால் இந்த பிளேஸ்ல வந்து எனக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மாக இருக்குது. நான் காட்டுறேன். இந்த பிளேஸ்ல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மாக இருக்குது. அந்த ஹெட் அண்ட் ஷோல்டரில் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு 100 இஎம்ஏ 200 இஎம்ஏ ரெண்டுலேயும் ஒரு சப்போர்ட் ஒன்று எடுத்துட்டு இந்த பிளேஸ் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகி ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு திருப்பி எங்களுக்கு என்ன செய்யுன்னு சொன்னால் பிரேக் டவுன் ஆகுது. ஸோ இந்த பிளேஸ் எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது வந்து ஒரு பிரேக் டவுனுக்குரிய ஒரு பிரேக் டவுன் ஆகும் அப்படின்ற மாதிரி. இப்போ எங்களுக்கு அப்படி பிரேக் டவுன் ஆகணும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து பிரேக் டவுன் ஆகணும்னு சொன்னால் எங்களுக்கு இந்த எஃப்இஜி இருக்குது தானே, இந்த எஃப்இஜி எல்லாம் மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டு கீழே வந்துடும். இந்த எஃப்இஜி எல்லாம் மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாம கீழே வந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு பிரேக் டவுன் ஆகிடும். அப்படி வரலன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே ஒரு எஃப்இஜி கேப் இருக்குது, பெரிய ஒரு எஃப்இஜி கேப் ஒன்றோ இந்த எஃப்இஜி கேப்பை ஃபில் அப் பண்ணிட்டு அதே மாதிரி இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் திருப்பி ஃபர்தராக மேலே மூவ் ஆகி எங்களுக்கு இங்கே இருக்கிற இந்த டபுள் பாட்டம் பேட்டர்னை வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டபுள் பாட்டம் பேட்டர்னை எங்களுக்கு வந்து சரியாக பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இங்கே இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த 200 இஎம்ஐ எல்லாம் பிரேக் டவுன் பண்ணி இந்த எஃப்இஜி எல்லாம் பிரேக் டவுன் பண்ணி மார்க்கெட் வந்து எங்களுக்கு ஃபர்தராக கீழே டவுன் ஃபால் ஆகணும். அப்படி கீழே டவுன் ஃபால் ஆகணும்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே இருக்கிற இந்த எஃப்இஜி கேப் எங்களுக்கு அதை அடிக்கிறது எங்களுக்கு அதை விட மார்க்கெட் டவுன் ஃபால் ஆகணும். பட் எங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு எங்களுக்கு எது வரைக்கும் டவுன் ஃபால் ஆகிச்சுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எங்களுக்கு எது வரைக்கும் டவுன் ஃபால் ஆகும் சொன்னால் என்னோட ப்ரெடிக்ஷன் படி எனக்கு வந்து இந்த எஃப்இஜி கேப் அண்ட் 200 இஎம்ஐ சப்போர்ட் அப்படின்னு சொன்னால் $2256 $2223 வரைக்கும் எனக்கு வந்து மார்க்கெட் டவுன் ஃபால் ஆகிட்டு இங்கே இருந்து நாங்கள் பார்க்கணும் எங்களுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகுதா, அப்படி இல்லை மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் ஆகுதுன்னு சொன்னால் அப்படி மார்க்கெட் பிரேக் டவுன் ஆகிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து திருப்பி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஒரு லைன் $2165 வரைக்கும் வைக்கலாம். $2165 இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டாக இருக்கும். எங்களுக்கு ப்ரீவியஸாக இந்த பிளேஸ் வந்து சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸாக ஃபேஸ் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே மூவ் ஆகி சைக்காலஜிக்கல் சப்போர்ட் எடுத்துட்டு எங்களுக்கு இங்கே இருந்து தான் மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே மூவ் ஆகிருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து வெயிட் பண்ணலாம் இங்கே வந்து சைக்காலஜிக்கல் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மூவ் ஆகுதா, அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஃபியூச்சர் ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே மூவ் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு எங்களுக்கு வெயிட் பண்ணலாம். ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படிச்சு நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய காயின்டெக்ட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸ் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காம ஸ்க்ரீனில் தெரியுது நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்க.